காசு பார்த்தா காசு ஒரு 2 மாசம் ஆகுது. காசு வந்து அன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து காசு போ 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 அக்கா பூரி பண்ணி காசு வாங்கிட்டாங்க. வருவாங்க எங்க போவோம் சொல்லுங்க. வாங்க போய் என்ன சொல்லுங்க என்ன கதை? அது பிள்ளைங்க அழுவுறீங்க. அதுக்கு கொடுக்க வேண்டிய காசு கரெக்டா கொடுத்தா நான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கேட்கிறேன். அது காசு நம்ம ஏமாத்திருக்கா? இல்ல ஏன் நீங்க மேல பேசக்கூடாது. ஆண்டவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் காசு கரெக்டா கொடுத்தா நான் ஏன் சரி பிரச்சனை ஆகலாம்னு சொல்லிட்டு தான் கேட்டா எப்படி பண்ணி இல்ல ஏன் ஆண்டவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க இந்த மாதிரி செஞ்சா ஆண்டவர் உங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. கேட்க மாட்டீங்க. எங்க போயிட்டு வந்தீங்க? காலேஜ் முடிச்சுட்டு சினிமா உங்களை பார்த்து சொல்லிட்டு போனாங்க சார். என்னன்னா நான் வரத்துக்கு இன்னைக்கு லேட் ஆகும். எங்க போறீங்க சார்? சார் எங்க போறீங்க? படத்துக்கு அவாமோட தான் படத்துக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் முடியாது சார். படம்லாம் போக கூடாது. வெளியே போக கூடாது. 22 வயசு இன்னும் அப்படியே சொல்லிட்டு இருந்தாக்கா அப்புறம் நான் பிற்காலத்துல எங்க நான் போறது? எத்தனை வயசானாலும் சரி போக கூடாதுன்னா போக கூடாதுதான். அம்மா அப்பா பேச்ச கேட்டு இருக்குது சார். நான் இந்த தடவை தான் நான் கேட்கிறேன். ஒவ்வொரு நாள் கேட்கலாமா? நான் போயே ஆகணும். வேண்டாம் சார். நம்ம ஒரு கிறிஸ்தவங்க, ஏசப்பா பிள்ளைங்க, ஜனங்க பாக்குறாங்க. நீ படம் பார்க்க போறேன்னு சொல்ற. யாராச்சும் சேர்ச்சில் உள்ளவங்க பார்த்தாங்கன்னு சொன்னா எங்கள்கிட்ட வந்து சொன்னா நாங்க என்ன சொல்றது? நான் இன்னைக்கு படத்துக்கு போறேன். முடியாது சார். நான் சொல்றேன், நீ கேளு சார். வாங்கம்மா, இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம போவோம். தம்பி, நீ என்னப்பா இப்ப அங்கங்க கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்க? அவங்க சேரலன்னு சொல்லி நீ கேட்க மாட்டேங்கிற சார். மகனின் மீறுதலினால் ஏற்படும் விளைவுகள். படத்துக்கு மணி ஆயிடுச்சு. நம்ம அதை போயிட்டு படத்துக்கு அப்புறம் துப்பா வந்துட்டு அப்புறம் கைமாட கொஞ்சம் கை மாட்டு படம் பணத்தாச்சு எங்க போயிட்டு கொஞ்ச நேரம் தானே லேட்டாக வரலாம் சொல்றீங்க. மணிக்கெல்லாம் நாங்கள் படம் தான் பாடத்துக்கு நாங்கள் பாடமாக தான் ஐஸ்கிரீம் எனக்கு சொல்லுங்க என்ன பண்ற என்ன தெரியும் பேசுறேன். நான் சொல்றது கேளுங்க. எங்க அண்ணன் கூட்டல எனக்கு எந்த சமூகம் வாழ்க்கையும்
சரி இருங்க உங்க மாதிரி கிடைக்கிறேன் நான் உங்களுக்கு அடிக்காதீங்க உதவி செய்யறேன் என்ன உதவி யாரும் உதவி முடியாது நம்பர் மட்டும் கொடுத்து பேசிக்கணும் நாலு 1 2 6 3 ஹலோ ஹலோ இது ஸ்ரீகாரோட அம்மாவா ஆமாங்க சார். நான் இப்போ பாலையிலேருந்து பேசுகிறேன் பாலையில இருந்தா அவங்க இப்போ சஸ்பெக்ட்ல பிடிபட்டுருக்காங்க இந்த மாதிரி சஸ்பெக்ட்லியா? என்னத்துக்கு? அவங்க பொக்கெட் ஃப்ரெண்டோட பொக்கெட்டில் ஜாமான் இருக்கும் இப்போ கூட்டிகிட்டு போகிறோம் நாங்கள் எது ஒன்றா ஃபோன் பண்ணுறோம் அப்புறம் நீங்கள் பாலைக்கு வாங்க கூட்டிகிட்டு போகிறோம் சார் சார் எங்க கூட்டிட்டு போறீங்க சார்? பாலாய் திடீர்னு பாலாய் எந்த பாலாய் சார்? வெண்டிங் பாலாய் தான் சரி சார். கூட்டாளியோட சேர்ந்து இந்த வாலிப காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கும். அவனை கொண்டு வாங்க. அந்த வந்தவரை வாழை போலீஸ் சேர்ந்து அவனை விடுவிக்க நான் போகிறேன். என்னோடு இருந்து நீங்க பேசுங்க. இந்த ஒரு திசை அவனை மன்னிங்க. அவனை காப்பாத்துங்க. அவனோட வாழ்க்கை அழிஞ்சு போகாதபடி அவனை வீட்டை எடுத்து திரும்பியுமா கொடுங்க. அவன் மனம் திரும்ப வேண்டும். ஒரு நல்ல மகனா வாழ வேண்டும். அது உங்களுடைய கையில தான் இருக்குது. அவனை காப்பாத்துங்க. என்னோடு கூட வாங்க. அங்க போக வேணும். உங்களோட தயவு எனக்கு வேணும். எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க கடவுளே. மகளே, இனீர் உனக்கு கண்ணீர் இல்லை. உன் மகனை மீட்கப்படுவார். தேவனை அப்படியாக பற்றிக்கொள். தேவனுடைய சத்தம் உண்டாயிற்று. நம்பர் பிடிச்சிருக்கேன் கொடுங்க உட்காந்து ஹலோ. ஹலோ கிறிஸ்டின் அம்மாவா? ஆமாம் சார். ஓகே என்ன இப்போ நீங்கள் உடனே வண்டி பாலாய் வாங்க நான் இங்கே வரேன் சார். வயசு இத்தனை வயசுல உங்களுக்கு வந்து ஜாமான் ஒரு கேஸ் வந்து மாட்டிருக்கீங்க. இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? இதுக்கு தான் அம்மா அப்பா படிக்க வச்சிருக்காங்க. ஏதா இத்தனை வயசுக்கு படம் பார்க்க போறேன்ட்டுன்னு ஜாமான் ஓட்டுறீங்க, அடிக்கிறீங்க. இதெல்லாம் தேவையா அந்த வயசுல? அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தாங்களா, படிக்க வைக்கிறாங்களா? உனக்கு அப்புறமேட்டு வச்சுக்கிறேன். சார். சீக்கிரமாவா? இவங்க ஃப்ரெண்ட் பாக்கெட்லேருந்து இது மாதிரி பொருள் எடுத்தோம். இவர் பாக்கெட்டில் இல்லைன்னா ஆனால் 2 பேர் ஃப்ரெண்டே தான். நாங்கள் வரும்போது உங்களை பேசிட்டு வரும்போது பார்த்தோம். கொஞ்சம் புத்திமதி சொல்லி அவங்கள நல்ல வழிக்கு கூப்பிட்டு போங்க எடுத்துட்டு. ஆனால் இந்த வரைக்கும் எந்த கேஸும் போடலை. வயசு பையன், படிக்கிற பையன். அதனால் எந்த கேஸும் நான் போடலை. இப்போதைக்கு அவனை கூட்டிகிட்டு போங்க. ஏன் சார்? நான் போகவே சொன்னேன். போவாத போவாதன்னு. அதுவும் அந்த பையன் கூட சேராதன்னு சொன்னேன். கேட்டியா நீ? பத்தி எங்க வந்து கொண்டு நிப்பாட்டியாச்சு. ஒரு கிறிஸ்துவ பயமே இல்ல சேம் உனக்கு. ஒரு அப்பா அம்மா சொல்றாங்கன்னு கேட்க மாட்டேங்கிற நீ. பத்தி அதோட பலனை சொல்லு. பலனை பாரு. நீ எடுத்தியா? இல்லம்மா. நீ எதுவும் செய்தியா? இல்லம்மா நான் செய்யல. பொய் சொல்லாத சார். நான் செய்யலம்மா. நான் அண்ணன் கூட தான் போனேன். எனக்கு இவங்க வச்சிருக்காங்க தெரியாதுமா. பாத்தியா? கூட்டாளி நண்பர் கடைசியில எங்க கொண்டாந்து நிறுத்தியாச்சுன்னு சொல்லி உன்னோட வாழ்க்கையை நீ வீணாக்க போறியா? இப்பயே நீ ஒப்புக்கொடு. மனம் திரும்ப சார். நீ வா சார். அவரை விட்டுருங்க சார். இனிமே அவர் அந்த மாதிரி வழிக்கு போகாதபடி, அவர் கூட சேராதபடி நான் பார்த்துக்கிறேன் சார்.
மனுஷமா ஓகே நீ கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளு. இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். நீ மன்னிப்பு திரும்ப அவ்வளவுதான். தாயின் அதீத ஜெபத்தின் நிமித்தமாக மகனை மீட்கப்பட்டார். மகனின் மீறுதல் நிமித்தமாக மன்னிக்கப்பட்டார்.